ஹலோ கீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2ஓட காரிடார் நம்பர் 5, அதாவது ரெட் லைன் ரூட்டோட ஒர்க் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். மாதாவரம் மில்க் காலனியில் ஸ்டார்ட் ஆகி சோழியநல்லூர் வரைக்கும் வரப்போகிற இந்த ரெட் லைன் ரூட்டில் டோட்டலாக 45 ஸ்டேஷன் வரப்போகுது. டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர்ஸ். இந்த 45 ஸ்டேஷனில் கோயம்பேட்டில் தொடங்கி பலசர்வாக்கம், விருகம்பாக்கம், போரூர், அப்புறம் முகலிவாக்கம், ட்ரேட் சென்டர், பட் ரோடு, ஆலந்தூர் வழியாக நம்ம சென்ட் தாமஸ் கவர் பண்ணி ஆதம்பாக்கம் வரைக்கும் உள்ள எல்லா ஸ்டேஷனோட ஒர்க் அப்டேட்டும் போட்டிருக்கோம். அது கிட்டத்தட்ட ஒரு 4 வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து கார்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அது போக எண்ட் ஸ்க்ரீன்லையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த ஆதப்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் இதில் தான் ஃபியூச்சரில் வரப்போகுது. இதை தாண்டி இந்த எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனுக்கு மேலே நம்மளுக்கு மெட்ரோ லைன் போக போகுது. அப்படியே இந்த எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனுக்கு மேலே ஒரு டேர்ன் அடித்து வானுவம்பேட்டை போகுது. நம்ம இப்போ வந்து நம்மளோட கவரேஜை அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க போவோம். இந்த ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனோட மேற்கூரை வந்து இந்த மெட்ரோக்காக கட் பண்ணியிருக்கதா நம்மளால பார்க்க முடியுது. இந்த வீடியோவில் அந்த அளவு கிளியராக தெரியுதான்னு தெரியல, பட் நம்ம நேரில் இருந்து பார்க்கும்போது அந்த மேற்கூரையை கொஞ்சம் ஹைட்டு அதிகமாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ நம்ம டுவர்ட்ஸ் கீழ்கட்டளை அந்த ரூட்டில் போயிட்டு இருக்கோம். இந்த ரூட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்டேஷன் வந்து வானுவம்பேட்டை. அது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன் வரதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சில பில்லர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்போ தான் போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம அந்த ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனில் நம்மளுக்கு வந்து பில்லர்ஸ் போட்டுட்டாங்க. அதுக்கு மேலே அந்த பில்லர் கேப் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து காங்கோஸ் லெவலில் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த பில்லரில் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. அதற்கு மேலே இந்த பிளாட்ஃபார்ம் லெவலில் கர்டர் ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க்குக்காக இங்கே வந்து கர்டர் லான்ச்சர் ஒன்று ரெடியாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த கர்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் இந்த ஸ்டேஷனை தாண்டி நம்ம தொடர்ந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு கர்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த பிளேஸில் வந்து யூ டைப் கர்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டருக்கு மேலே தொடர்ந்து இந்த கர்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே வந்து ஒரு கர்டர் லிஃப்டர் இருக்குது. ஸோ இதை வச்சா வந்து கர்டரை மேலே லிஃப்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்க்கும்போதும் நம்மளுக்கு வந்து கண்டினியூவாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க எல்லா இடத்துலையுமே. இந்த ரூட்டில் அடுத்து வர ஸ்டேஷன் உள்ளகரம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா பில்லர் ஒர்க் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. அதுபோக இதில் எந்த ஒரு எக்ஸ்டென்ஷனும் இல்லை, பில்லர் கேப்புமே இன்னும் ஆட் பண்ணலை. ஸோ இதுதான் வந்து உள்ளகரம் மெட்ரோ ஸ்டேஷனோட ஒர்க் அப்டேட். இந்த உள்ளகரம் தாண்டி அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் நிறைய இடத்துல கர்டரும் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த உள்ளகரத்துக்கும் மடிப்பாக்கத்துக்கும் நடுவில் கொஞ்சம் தூரம் வந்து இந்த அயர் டைப் கர்டர் வந்து கண்டினியூவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ட்ராக் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக அகலமாகவும் இருக்கிறதுனால இதில் 3 ட்ராக் வரதுக்குரிய பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் ஒரு ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக் மாறுறதுக்குரிய பாசிபிலிட்டிஸும் இதில் இருக்குது. பட் நம்ம ஃப்யூச்சரில் இதோட மாடல் எப்படி இருக்குன்ட்டு மேலே போய் தான் பார்க்கணும். இந்த ரூட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மடிப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த மடிப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு முன்ன வரைக்கும் நம்மளுக்கு நிறைய இடத்துல இந்த யூ டைப் கர்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மடிப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் ஒர்க்கு ரொம்ப நாளாகவே தொடங்காமல் இருந்தது. இப்போ தான் தொடங்கி இந்த பில்லர் ஒர்க்லாம் போயிட்டு இருக்குது. பில்லர் ஒர்க் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகலை. இதில் பாதி தூரம் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. அதுபோக இதில் வந்து பிளாட்ஃபார்ம் வரதுக்குரிய அந்த எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது.
இந்த மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷனால இந்த ரூட் ரொம்ப நாளாவே மோசமா தான் இருந்தது. பட் இப்போ வந்து அங்கங்க கொஞ்சம் பேட்சா ரோடு போட்டிருக்காங்க. அதுபோக இந்த நடுவுல வந்து இந்த செப்பரேட்டர் அதுவுமே வந்து இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கங்க ஒரு சில இடத்துல கட்டி முடிச்சிருக்காங்க. ஒரு சில இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் இங்க பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. அப்புறம் ஒரு சில இடத்துல இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்குது. இந்த மாரி தான் இந்த ஒர்க் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கர்டர் பிளேஸ் பண்ற ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் நெறைய இடத்துல கம்ப்ளீட் ஆயிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த ரூட்ல அடுத்து நம்ம பார்க்க போறது கீழ்கட்டளை மெட்ரோ ஸ்டேஷன். இந்த ரூட்ல சொல்லப்போனா இந்த மெட்ரோ ஸ்டேஷன் தான் அதிகமான ஒர்க் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, கீழ வந்து நம்மளுக்கு வந்து கான்கோஸ் லெவல்ல இந்த ஐ டைப் கர்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மேலேயும் பிளாட்ஃபார்ம் லெவல்ல யூ டைப் கர்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கான்கோஸ் லெவல்ல க்ளோஸ் பண்ற அளவுல ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ மத்த எல்லா ஸ்டேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது இதுல கொஞ்சம் நெறைய ஒர்க் முடிஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து வரும்போது நம்மளுக்கு இதுல ஒரு சில இடத்துல இன்னும் அந்த கர்டர் பிளேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக கர்டர் லான்ச்சர் மேல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படி தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது, லெஃப்ட் சைட்ல நம்மளால ஒரு பிரம்மாண்டமான பில்டிங் பார்க்க முடியும். இதுதான் வந்து இந்த ரூட்ல இப்போ புதுசா வந்து ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் அப்படின்னு ஒண்ணு ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அந்த பில்டிங் தான் அது. இப்படி தொடர்ந்து பார்க்கும்போது, நம்மளால இங்க வந்து கர்டர்லாம் கம்ப்ளீட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம, இதுல வந்து லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ட்ரைனேஜ் ஒர்க்கும் போயிட்டு இருந்தது. ஏன்னா வந்து கீழ்கட்டளையிலிருந்து வர்ற அந்த வந்து ஒரு கால்வாய் மாரி வந்து, இப்படியே இந்த வழியா தான் நம்மளுக்கு வந்து மடிப்பாக்கம் கிராஸ் பண்ணி, அப்படி நாராயணபுரம் ஏரி வழியா நம்மளுக்கு பள்ளிக்கரணையில போய் ஜாயின் ஆகும். அதுல வந்து கனெக்ட் பண்ற அளவுல இங்க வந்து இந்த மழைநீர் வடிகாலுக்கான அந்த ஒர்க்கும் போயிட்டு இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பள்ளம் தோண்டி போட்டிருந்தாங்க. அதுல வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒர்க்கும் அப்படியே தொடர்ந்து நடந்து போயிட்டே இருந்தது. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அந்த ஒர்க் நடக்கிறதெல்லாம் நம்மளால கிளியராக பார்க்க முடிஞ்சது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஈச்சங்காடு மெட்ரோ ஸ்டேஷன் பக்கம் வந்துட்டோம். இந்த மெட்ரோ ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து பில்லர் ஒர்க் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கு மேல இந்த பிளாட்ஃபார்ம்க்கான எக்ஸ்டென்ஷன், அப்புறம் வந்து காங்கோஸ் லெவலுக்கான எக்ஸ்டென்ஷன் இதுதான் இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு. இந்த வீடியோல நம்ம இதுவரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். இதுபோல சென்னை சுத்தி சுத்தி நடக்கிற எல்லா ஒர்க் அப்டேட்டையும் பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம சேனலை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய்.